ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிலிப்பைன்ஸில் நாங்கள் இருந்த லாஸ்ட் டே. அப்போது ஒரு அக்வேரியம் கூப்பிட்டு போனாங்க. பார்த்தா சைடில் மீன், இந்த பக்கம் சைடில் மீன், மேலே ஃபிஷ்ஷு, அப்படியே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது அந்த அக்வேரியமே. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷெலாம் அந்த இடத்துல இருந்தது. இப்படிப்பட்ட ஃபிஷ்ஷெல்லாம் நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல. அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பீச்சை ஓட்டினா மாதிரியே இருந்தது. அங்கே நிறைய செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போனது வந்து இந்த கிறிஸ்மஸ் டைமாக, அதனால் அதை பாருங்கள், சாண்டா கிளாஸ், குடில் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது உள்ளே ஒரு ஷாப் இருந்தது. போய் தேடி தேடி பார்க்குறேன், என்னத்தை எடுக்கிறது, எதையாவது ஒன்று வாங்கணுமே, எதை வாங்கலான்ட்டு தேடி 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 பார்க்குறேன். கையில் ஒன்றும் கிடச்சா மாதிரி இல்லை. ஒன்று கிடச்சிருச்சு. அழகான ஒரு பேரட் இருந்ததுங்க. கிளினா ரொம்ப பிடிக்குமா, அதனால் பார்த்து அந்த ஒரு கிளியை வந்து வாங்கிட்டாச்சுங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்னங்க வெளியே வந்தாச்சு. இதோ சொன்ன பார்த்திங்களா, அந்த குடில் இது தான். அதை பார்த்துட்டு இது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். அதுக்கப்புறமா என்னங்க, அங்கேருந்து நாங்கள் பிலிப்பைன்ஸ்லேருந்து ஒருநை போகிறதுக்கு ஃப்ளைட்டு ஏறிட்டோம். நாங்கள் ஏறினது என்னவோ நைட் டைம். அதுக்கப்புறமா என்னங்க, தூக்கமும் வரல. என்ன பண்ணுறது, ஃப்ளைட்டில் அப்படி ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர் பார்த்தா ஒரு லாங்குவேஜை நமக்கு புரியலைங்க. புரியாத லாங்குவேஜ் என்னென்னவோ வந்தது அந்த ஸ்க்ரீனில். சரி, அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிவியை பார்க்குறத விட எல்லார் முகத்தையும் பார்க்கலாம். எல்லோரும் டிவி பார்க்குறாங்க. ஆனால் நான் எல்லாருடைய முகத்தை பார்த்து அவங்களுடைய ரியாக்ஷனில் எப்படி இருக்குதுன்ட்டு பார்த்து அப்படி தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒவ்வொருத்தர் சீரியஸாக பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தர் சிரிச்சிட்டு பார்க்குறாங்க. சரி, அப்படி பார்க்குறேன். மறுபடியும் டைம் போலியா மறுபடியும் அந்த ஸ்க்ரீனை தட்டி தட்டி பார்க்குறேன். எதையாவது நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஏதாவது வருமா அப்படி தட்டி தட்டி பார்க்குறேன். ஆனால் ஒரு லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இல்லை. சரி, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச வர்றத பார்ப்போம், புரியுதோ புரியலையோ பொம்மை படம் மாதிரி பார்க்கலாம் சொல்லிவிட்டு அப்படி தாங்க நான் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருந்தேன். அப்படி தாங்க டைம் போயிட்டு இருந்தது. பிலிப்பைன்ஸ்லேருந்து பொருணைக்கு 2.5 hours என்னவோ சொன்னாங்க. அந்த 2.5 hours நைட்டு நான் தூங்கவே இல்லைங்க. சரி, ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்களா பார்த்தா ஏதோ ஒன்று சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் அதில் அந்த சாப்பிட்றதெல்லாம் இதில் கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். சரி, எதையோ சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதே தாங்க என்னுடைய டைம் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுதான் லேண்டிங் பாருங்கள். என்ன இருந்தாலும் ஒரு அழகு. மேலே இருந்து அந்த லேண்ட் ஆகும்போது அந்த சிட்டியை பார்க்கும்போது எவ்வளோ கலர் கலராக லைட் அப்படியே மின்னுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே லேண்ட் ஆகும்போது அப்படியே பார்த்தா குட்டி குட்டியாக கார் போகிறதும் பஸ்ஸு போகிறதும் சின்ன சின்ன வீடுங்களாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அது அழகாக இருக்கும். எப்போவுமே அதை நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். அப்படி தாங்க இதையே நான் ரசித்து பார்த்துட்டே இருந்தேங்க. அப்புறமா என்ன, கிட்ட 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 வந்தாச்சு. அதை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு கண்கொள்ளா காட்சி இல்லையா? உண்மையிலே இது ரொம்ப கண்கொள்ளா காட்சி. இதை நான் ரொம்ப ரசிப்பேன். நீங்களாம் எத்தனை பேர் இதை ரசிப்பீங்கன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சரிங்களா? அவ்வளோதாங்க. லேண்ட் ஆக போகுது அதை பாருங்கள், கிட்ட வந்துடுச்சு. லேண்ட் ஆகிட்டோம். அவ்வளோதான். லேண்ட் ஆனோன்னு மறுபடியும் பாருங்கள், ஃப்ளைட்குள்ளே பாருங்கள், அப்படியே உக்காந்துட்டே இருந்தோம். எல்லாம் மூவ் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக எழுந்தாங்க. நானும் எழுந்தேன். கடைசியில் எழுந்து போட்ட உடனே அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவர் ஏதோ கேட்டார் என்கிட்ட. என்ன கேட்டாருன்ட்டு எனக்கே தெரியல. அவருக்கு ஏதோ நான் பதில் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புனேன். வரும்போது பார்த்தா ஒரு விஐபி வரா மாதிரி தாங்க நான் வந்தேன். எல்லாம் பார்த்து அது என்ன இது என்ன கேட்டாங்க. எல்லாருக்கும் ஆன்சர் சொல்லிவிட்டு நான் வெளியே வந்துட்டேங்க. இது தாங்க நாங்கள் புருனேயில் என்ட்ராயிட்டேங்க. புருனேயில் என்ட்ரானோடனே இதெல்லாம் வந்து வெளியே ஏர்போர்ட்டில் நின்று பிடிச்ச வீடியோங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, பாய்.